அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் தினம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆர்டிக்கிள், அதாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள முக்கியமான விதிகள் நம்ம தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதிகளை கொடுத்துக்கலாம்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி அதுக்கான வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முதல் வகுப்பு போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஆர்டிக்கிள் 1 முதல் 4 வரையிலான அந்த விதிகளை விளக்கியிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 5லிருந்து 8 வரையிலான ஒரு 4 ஆர்டிக்கிள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பகுதி 2 வரக்கூடிய குடியுரிமை பற்றிய அந்த விதிகள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸோ அதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்சதும் நான் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி பகுதி 2 உள்ள அந்த இந்திய குடியுரிமை பற்றிய சில விதிகளை, முக்கியமான விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் விதியாக விதி 5 பார்க்க போகிறோம். முதல்ல குடியுரிமை அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ குடியுரிமை அப்படின்னா நீங்கள் இந்திய நபர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய குடியுரிமை. நீங்கள் சப்போஸ் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த நாட்டவன் ஒரு இது வேணும் இல்லையா, ஒரு அடையாளம் வேணும். அதற்காகத்தான் பார்த்திங்கன்னா இந்த இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. ஸோ இந்திய குடியுரிமை பார்த்திங்க அப்படின்னா 1955 தான் பார்த்திங்கன்னா சட்டம் போடுறாங்க குடியுரிமைக்காண்டி. அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 1950 நடைமுறைக்கு வரும் இல்லையா, ஜனவரி 26 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக அந்த குடியுரிமை நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வராங்க, 1955 தான் பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பார்த்தீங்கன்னா எப்படி பெறலாம், எப்படி இழக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 வழிமுறைகள் இருக்கும். ஒரு 5 வழிகளில் பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை பெறலாம், ஒரு 3 வழிகளில் பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை இழக்கலாம். அது வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விதிகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பின்பற்றக்கூடியது பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கும். எப்படின்னா இப்போ நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது மாநிலம், டோட்டலாக ஒரு 28 மாநிலங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் சேர்த்தானது நம்ம இந்தியான்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மாவட்டங்கள்னு உண்டு, ஆனால் அது பேர் மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி பார்த்திங்கன்னா மாநிலங்கள்னு சொல்கிறோமோ அவங்க அதை மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அது உள்ள நம்மள மாதிரி மாநிலங்கள் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அதை மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா நாட்டவர்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை இருக்கும். அடுத்து இவர் இந்த மாகாணத்தை சார்ந்தவர்னு சொல்லி ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியா அப்படிங்கிற மட்டும் தான் குடியுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் இந்தியர் அப்படிங்கிற மட்டும் தான் குடியுரிமை தான் கொடுப்பாங்க. அது தவிர்த்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் கிடையாது, கேரளாக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் கிடையாது. ஓகேவா? மொழி தான் அடையாளமே தவிர தனியாக ஒரு அடையாளம் கிடையாது. இப்போ நீங்கள் அமெரிக்கா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா, நீங்கள் அமெரிக்க சிட்டிசன் கொடுத்துருவாங்க. இந்த மாகாணத்தை சார்ந்த சிட்டிசன் ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் இரட்டை குடியுரிமை. நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் பின்பற்றப்படுகிறது. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ நம்ம இந்திய அரசு பின்பற்றக்கூடிய ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் இங்கிலாந்து அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சராக போடணும். ஓகேவா? ஸோ குடியுரிமை சார்ந்து வேறு என்ன முக்கியமான இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல விதிகளை பார்ப்போம். பகுதி 2 அந்த இந்திய குடியுரிமை பற்றி பேசப்பட்டிருக்கும். அதில் உள்ள விதிகள் என்னது, இந்திய குடியுரிமையை பற்றி பேசக்கூடியது. அதில் முதல் விதியாக சரத்து 5 நம்ம பார்க்க போகிறோம். 5 என்னன்னா அப்படின்னா நான் முதல்ல ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ விதி 5 அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்தியர்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடிய விதி, அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா விதி 5. ஸோ இப்போ விதி 5ன்னு கேட்டால் என்னப்பா, இந்திய குடிமக்களுக்கான குடியுரிமை, அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் பாயிண்ட். முதல்ல இதான் பாயிண்ட். இதுக்கடுத்து நம்ம இந்த நோட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் முதல் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்திய குடிமக்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் யாரும் இருக்காங்களோ ஜனவரி 26, 1959 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும். அதுக்கு முன்னாடி இருந்து அப்போ வரைக்கும் யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சரத்து 5ன்னு கேட்டால் இந்தியாவில் வாழும் மக்களுக்கான இந்திய குடியுரிமை பற்றி பேசக்கூடியது. ஷார்ட்டாக சொல்லணுமா இந்திய குடிமக்களுக்கான குடியுரிமை, இதான் ஷார்ட், முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த விதி 5 படி யார் யாருக்கெல்லாம் அந்த குடியுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் பார்ப்போமா. இந்தியா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பிறந்தவர். முதல்ல நீங்கள் இந்தியாவிற்கு எல்லைக்குள்ளே பிறந்திருக்கணும். நீங்கள் சீனாவில் பிறந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடியுரிமை கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லைகள் உண்டு. அந்த எல்லைக்குள்ள நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா விதி 5 படி உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்ப்போமா, அவர்களின் பெற்றோர்கள் இந்தியாவின் எல்லையில் பிறந்தவராக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் இந்தியாவின் எல்லையில் பிறந்தனால கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வெளிநாட்டில் பிறந்திருக்கீங்க, உங்கள் அம்மாவோ அல்லது அப்பாவோ இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இந்திய எல்லையில் 5 வருடங்கள் குறையாமல் வாழ்ந்தவர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டீங்க, இல்லை வேறு எங்கே பிறந்து இங்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சுதந்திரம் பெறதுக்கு முன்பு, சுதந்திரம் கிடையாது, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு
1950க்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் நீங்கள் இந்தியாவில் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. இது 3ஆம் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விதி 5 பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்குகிறது. என்ன பாயிண்ட்லாம்? முதல் பாயிண்ட் என்னப்பா, நீங்கள் இந்தியாவின் எல்லைக்குள்ளே பிறந்திருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, இந்தியாவின் எல்லைக்குள்ளே உங்களுடைய அம்மாவோ அல்லது அப்பாவோ பிறந்திருக்கலாம். மூன்றாவது என்னென்னா, நீங்கள் அந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது ஒரு 5 வருடத்துக்கு முன்பு இந்தியாவில் நீங்கள் தங்கியிருக்கணும். இந்த 3 வழிகள் நீங்கள் ஏதாவது ஒன்றில் பின்பற்றிருந்தாலே உங்களுக்கு விதி 5 படி இந்திய குடியுரிமை கொடுத்துடலாம். இதான் விதி 5. ஓகேவா? விதி 5 முடிஞ்சதுப்பா. அடுத்து விதி 6. ஜூலை 19, 1948 முன்பு பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த மக்களின் குடியுரிமை உரிமைகள் பற்றியது. ஸோ அதாவது அவங்க கொடுத்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜூலை 19, 1948. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தாங்களோ அவங்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடியது தான் இந்த விதி 6. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டு நமக்கு முக்கியம் இல்லை. ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்தியா பிரிச்சுட்டாங்க. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. பாகிஸ்தானில் ஒரு சில நபர் இருக்காங்க, அவங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்க விருப்பம் இல்லை. அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, நான் இந்தியாவில் வந்து வாழ போகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அப்படி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடியது தான் இந்த ஷரத்து 6. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டு ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் டேட்டு முக்கியம் இல்லை, ஷரத்து மட்டும் தான் முக்கியம். அதோட மெயின் கருத்து என்ன மட்டும் தான் முக்கியம். ஸோ மெயின் கருத்து என்னென்னா, பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடியது தான் இந்த ஷரத்து 6. ஓகேவா? இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விதி 6 என்னன்னு சொல்லணும், பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை. இதுதான் விதி 6. வேறு ஒன்றுமே தேவையில்லை. அடுத்து விதி 7 என்னன்னு பார்க்கணும். 1947 மார்ச் 1 பின்பு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படக்கூடாது. அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு பிறகு யாரெல்லாம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்களோ அவங்க நீங்கள் இந்திய குடிமகனாக கருதக்கூடாது. ஆனால் இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னு அப்படின்னா, இந்தியாவிலிருந்து எனக்கு பாகிஸ்தான் தான் நான் வாழ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பாகிஸ்தான் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாழறதுக்கு இடம் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட அந்த மாதிரி அத்தியாவசியமான ஒரு அடிப்படை வசதிகள் கிடைக்காது. ஸோ அப்படி அங்கே போயிட்டு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு இதுக்கு நான் இந்தியாவில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் திரும்பி இங்கே வந்துடுவாங்க மறுபடி இந்தியாவுக்கு. ஸோ அவங்களுக்கான குடியுரிமை வழங்கக்கூடிய அந்த ஒரு தகுதியை தான் இந்த விதி 7 பின்பற்றுகிறது. ஸோ அப்போ விதி 7 என்னென்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் இந்தியா திரும்பியவர்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடியது தான் இந்த விதி 7. ஸோ இப்போ விதி 7ஓட அந்த மெயின் என்னென்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டான், பாகிஸ்தானில் வாழ முடியலை, மறுபடியும் இந்தியா வந்துட்டான், அந்த வந்திருப்பான் இல்லையா, அந்த அவனுக்கு குடியுரிமை பற்றி வழங்கக்கூடியது தான் இந்த விதி 7. அடுத்து விதி 8. இந்தியாவுக்கு வெளியே வாழும் இந்திய வம்சாவளி சில நபர்கள் குடியுரிமை உரிமைகள். ஸோ அதாவது இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வெளிநாட்டு போயிருப்பாங்க, அவங்க இந்தியா வந்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அங்கே போய்ட்டு அவங்க கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்கலாம். ஸோ அந்த குழந்தைகள் எப்படி பெறலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்திய வம்சாவளி நபருக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடியது தான் இந்த விதி 8. ஸோ விதி 8ஓடைய ஒரு மெயின் கருத்து என்னென்னா, இந்திய வம்சாவளியினர் குடியுரிமை பெறும் வழி. இதுதான் மெயின் கருத்து. ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில அந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்ன நிபந்தனைகள் பார்ப்போம். ஒரு நபர் அல்லது அந்த நபரின் பெற்றோர் அல்லது அவரது வம்சம் இந்திய எல்லையில் பிறந்திருந்தால். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கீங்க, அமெரிக்காவில் பிறந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யாரோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து இந்தியாவில் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. எப்படி? ஏன்னா உங்கள் அம்மா அப்பா இந்தியாவில் பிறந்திருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சாவளி அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளி தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வம்சாவளி முறையில் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. அதை பற்றி பேசக்கூடியது தான் ஷரத்து 8. அப்போ ஷரத்து 8ன்னு கேட்டால் என்னது, இந்திய வம்சாவளியினர் குடியுரிமையை பெறும் வழி. அதாவது வெளிநாட்டவர், மேக்ஸிமம் வெளிநாட்டவர் தான். இந்திய வம்சாவளியில் இந்தியாவில் இருக்கவங்க கிடையாது, வெளிநாட்டு வாழ் இந்திய வம்சாவளியினர் குடியுரிமையை பெறும் வழி. ஓகேவா? இதான் என்னது விதி 8ஓட மெயின் கருத்து. அவர் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா அப்படி யாரோ பிறந்திருக்காங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்திய அரசாங்கத்தில் வந்து பதிவு செஞ்சு நீங்கள் குடியுரிமையை வாங்கிக்கிடலாம். அதுதான் இந்த விதி 8 கூறுகிறது. ஸோ இப்போ விதி 8 என்னப்பா, வெளிநாடுவார் இந்திய வம்சாவளியினர் குடியுரிமையை பெறும் வழி. இதுதான் விதி 8 கூறுகிறது. ஸோ இப்போ டோட்டலாக ஒரு 4 விதிகள் பார்த்தாச்சு. என்னென்ன விதிகள் அப்படிங்கிறத மறுபடியும் ரீகால் பண்ணிடலாம். ஸோ முதல்ல விதி 5க்கு போயிருங்க. விதி 5 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குடிமக்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடிய விதி தான் இந்த விதி 5. ஸோ ஷரத்து 5 என்னது, இந்திய குடிமக்களுக்கான குடியுரிமை பற்றி கூறக்கூடியது. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் நான் வைக்க வேண்டாம். அடுத்து விதி 6 என்ன, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை. ஓகேவா? ஸோ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து விதி 7, அதாவது ஷரத்து 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை தான் என்னது இந்த ஷரத்து 7 கூறுகிறது. அடுத்து ஷரத்து 8 என்ன கூறுகிறது,
வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் குடியுரிமையை பெறும் வழிமுறை. இதான் இது விதி 8. ஓகேவா? ஸோ 4 விதிகள் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கிளாஸ் முடிச்சுட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 395 விதிகள் இருக்குது. அது எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ டெய்லி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரீச் கொடுங்க. ஓகேவா? ரீச்சே ஆகலை. நான் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிருந்தேன் யூடியூப்பில், கொஞ்சம் ரீச்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் ரீச் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டினியூவாக டெய்லி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு நான் போட்டு. ஓகேவா? ஸோ இது நல்லா ரீச் இருந்துச்சு அப்படின்னா நான் டெய்லியுமே உங்களுக்கு 4 விதிகள் கொடுத்துருவோம். ஓகேவா? ரீச் போகலை அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 நாட்கள் உங்களுக்கு கொடுக்க ஒரு கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது போக குரூப் 4 கொடுக்குறேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? திருக்குறள் ஆல்ரெடி போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா சரத்து. இது வந்து குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 4, குரூப் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஏன்னா பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ அதனால் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் இருக்குது, அதில் கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பிப்ரவரியில் எது இருக்குது, எஸ்எஸ்சி ஜிடி, ஸோ அதுலேயும் கேட்பாங்க. ஸோ இப்படி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. அதனால் என்னது இது முக்கியமான ஒன்று தான். ஸோ இதை தினமும் பாருங்கள், அந்த விதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று இது வந்து. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.